வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான யூடியூப் வீடியோவை பத்தி ஆழமா பார்க்க போறோம். நீங்க என் கூட பகிர்ந்துகிட்ட அந்த வீடியோவோட தலைப்பே ரொம்ப கவனத்தை ஈர்க்குது. நகைக்கடன் 2026 திருவிழா. ஆமா, இது தமிழ்நாட்டுல வரப்போற ஒரு பெரிய நகைக்கடன் தள்ளுபடி திட்டம் பத்தி பேசுது. ஆனா விஷயம் அதோட முடியல. கரெக்ட். இது வெறும் ஒரு நலத்திட்ட அறிவிப்பு மாதிரி இல்ல. இல்லவே இல்ல. இத 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு அசைக்க முடியாத அரசியல் வியூகமா இந்த வீடியோ முன்வைக்குது. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை செஞ்சவர் முதலமைச்சர்கிட்டே நேரடியா சில உருக்கமான கோரிக்கைகளை வைக்கிறாரு. ஆமா, ரொம்ப தீவிரமான கோரிக்கைகள். அதே நம்ம ஆழமா பார்க்க போறோம். சரி, அப்போ உள்ளே போலாம். இந்த வீடியோல முன்வைக்கப்படுற அரசியல் கணக்குகள் என்ன, அரசாங்கத்துக்கிட்ட வைக்கப்படுற கோரிக்கைகள் என்ன, இதோட தாக்கங்கள் எப்படி இருக்கலாம்னு கொஞ்சம் விரிவாவே அலசுவோம். வீடியோவோட ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய அரசியல் திட்டத்தை பத்தி பேசுறாங்க. ஆமா, நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, அப்புறம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இவங்களுக்கு நடுவுல நடந்ததா சொல்லப்படுற ஒரு கலந்துரையாடலை குறிப்பிடுறாங்க. அதோட முழு இலக்கே 2026 தேர்தல் தான்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த திட்டத்தோட நோக்கம் கொஞ்சம் கூட பூசி மெழுகப்படல, ரொம்ப வெளிப்படையா இருக்கு. எவ்வளவு வெளிப்படையா? சுமார் 3 கோடி வாக்குகளை கவர்றது தான் இலக்குன்னு அந்த வீடியோ ரொம்ப அழுத்தி சொல்லுது. திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ்னு. ஓ, கட்சி பேதம் இல்லாமலா? ஆமா, எந்த கட்சி பேதமும் பார்க்காம தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்குமே இந்த தள்ளுபடி கிடைக்கணும். இதுக்கு உதயநிதி ஸ்டாலின் பச்சைக்கொடி காட்டிட்டாருன்னு அதுல ஒரு தகவல் சொல்லப்படுது. ஒரு நிமிஷம். கட்சி பேதம் பார்க்காம எல்லாருக்கும் தள்ளுபடியா? இது நடைமுறையில சாத்தியமா? அதுதான் நல்ல கேள்வி. ஏன்னா பொதுவா இந்த மாதிரி திட்டங்கள் வரும்போது ஆளுங்கட்சி ஆதரவாளர்களுக்கு சாதகமா இருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வருமே. கரெக்ட். அந்த வீடியோவும் இத ஒரு முக்கியமான அம்சமா தான் முன்னிறுத்துது. யாருன்னு பார்க்காம எல்லாருக்குமே கொடுப்போம்னு சொல்றத மூலமா 2 விஷயங்களை சாதிக்க நினைக்கிறாங்க. என்ன அது? ஒன்னு, எந்த விதமான பாரபட்சம் பத்தின குற்றச்சாட்டையும் முன்கூட்டியே தடுத்துடலாம். 2வது, வாக்குகளை ஒட்டுமொத்தமா ஒருங்கிணைக்கலாம். ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கோ கட்சிக்கோ ஆனதில்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான பரிசு மாதிரி காட்ட முயற்சி பண்றாங்க. சரியா சொன்னீங்க. இதுல இன்னும் ஒரு படி மேல போறாங்க. எப்படின்னு சொல்றீங்க? தமிழ்நாடு வெற்றி கழகம் அதிமுகவோட சேர்ந்து பாஜகவின் பி டீமாக செயல்பட போகுது. அத முறியடிக்க திமுக கையில எடுக்கிற ஒரே பேராயுதம் இந்த நகைக்கடன் தள்ளுபடிதான் ஒரு அரசியல் கோணத்தையும் இந்த வீடியோ முன்வைக்குது. அப்போ இது ஒரு சாதாரண நலத்திட்ட அறிவிப்பு இல்ல, இது ஒரு அரசியல் பதிலடி. நிச்சயமா. நலத்திட்டங்களை தேர்தலோடு சம்பந்தப்படுத்துறது திராவிட அரசியல்ல ஒன்னும் புதுசு இல்ல. ஆனா இங்க ஒரு குறிப்பிட்ட அரசியல் கூட்டணி உருவாகும்னு கணிச்சு அதுக்கு நேரடியான பதிலடியா இந்த திட்டம் முன்வைக்கப்படுது. ஆமா, இது மக்களின் தேவையிலிருந்து பிறப்பதை விட ஒரு அரசியல் எதிர்த்தாக்குதலாகவே சித்தரிக்கப்படுது. அதிமுகவை ஓரம் கட்டிட்டு நம்ம ஜெயிக்கணும்னா இதுதான் நம்மளோட ஆயுதம்னு வீடியோல வர்ற வரி அந்த அரசியல் கணக்கீட்ட அப்பட்டமா காட்டுது. சரி, அப்போ இந்த வீடியோ அரசாங்கத்தோட அரசியல் வியூகத்தை அலசுது. ஆனா அதோட நிக்கலையே. இல்ல, திடீர்னு வீடியோவோட துணியே மாறுது. ஆமா, வீடியோவை உருவாக்கியவர் ஒரு ஆய்வாளரா இல்லாம ஒரு மக்கள் பிரதிநிதி மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. அதுதான் இந்த விஷயத்தை இன்னும் சிக்கலாக்குது. கரெக்ட். திரு மன்சூர், அந்த வீடியோவை உருவாக்கியவர், திடீர்னு கேமராவை பார்த்து முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கிட்ட நேரடியா பேச ஆரம்பிக்கிறார். ஐயா ஸ்டாலின் ஐயா, உங்களிடம் நான் கெஞ்சி கேட்கிறேன். அந்த வார்த்தைகள் ரொம்ப உணர்ச்சி பூர்வமானவை. அது ஒரு செய்தியாளரோட துணி இல்ல, ஒரு கோரிக்கை வைக்கிறவரோட குரல். ஆமா, அவரோட முக்கிய கோரிக்கை என்ன? சுருக்கமா சொன்னா நிபந்தனைகளே இருக்கக்கூடாது என்பதுதானே. ஆமா, அதுதான் கோரிக்கையோட மையப்புள்ளி. வாகனம் வச்சிருக்காங்க, வருமான வரி கட்டுறாங்க, 2 வீடு இருக்கு, பென்ஷன் வாங்குறாங்கன்னு எந்த காரணத்தையும் காட்டி ஒருத்தர் கூட நிராகரிக்கப்படக்கூடாதுன்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்றார். காரணமே காட்டாம தள்ளுபடி செய்யணும் என்பதுதான் அவரோட வாதம். இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏன்னா பொதுவா நலத்திட்டங்கள்னா அது உண்மையிலே தேவைப்படுறவங்களுக்கு போய் சேரணும்னு சில நிபந்தனைகள் வைப்பாங்களே. இது முந்தைய கடன் தள்ளுபடி திட்டங்கள்ல கிடைச்ச அனுபவங்கள் இருந்து வருது. ஓ, பல நிபந்தனைகள் போட்டதால லட்சக்கணக்கான மக்கள் நிராகரிக்கப்பட்டாங்க. அந்த விரக்தி தான் இந்த கோரிக்கைக்கு பின்னாடி இருக்கு. ஆனா இதுல வேற பார்வையும் இருக்குமே. இருக்கு. இந்த திட்டம் ஒரு அரசியல் முதலீடுனா அந்த முதலீட்டோட பலன் முழுமையா கிடைக்கணும்னா எந்த தடையும் இருக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். அதாவது ஒருத்தர் கூட எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிடக்கூடாது. கரெக்ட். அப்பதான் வாக்குகள் சிதறாம மொத்தமா கிடைக்கும். இது அவர் முன்வைக்கிற அரசியல் தர்க்கம்.
ஆனா நிபந்தனைகளே இல்லனா அதோட நிதிச்சுமை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெருசா இருக்குமே. நிச்சயமா. நல்ல வசதியா இருக்கிறவங்களுக்கும் தள்ளுபடி கொடுக்கறது எந்த விதத்துல நியாயம்னு ஒரு கேள்வி எழும் இல்லையா? கண்டிப்பா எழும். இது மாரல் ஹெசார்ட்னு சொல்வாங்களே, அந்த மாதிரி ஒரு விஷயத்த உருவாக்கும். கடனை எப்படியும் தள்ளுபடி செஞ்சுடுவாங்கன்னு ஒரு எண்ணம் வந்துட்டான். ஆமா, புதிர்காலத்தில் லாண்டன் வாங்குறதுக்கு அதை திருப்பி செலுத்தணுன்ற எண்ணம் குறைஞ்சிடும். வங்கி அமைப்புக்கு இது நல்லதல்ல. ஆனா இந்த வீடியோவோட பார்வையில இது பொருளாதார கணக்கில்ல, இது முழுக்க முழுக்க அரசியல் கணக்கு. தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நிதிச்சுமை பத்தி பேசுறது இரண்டாம் பட்சம் தான் நினைக்கிறாங்க போல. சரி, இந்த நிபந்தனைகள் இல்லாத கோரிக்கை ஒரு பக்கம். அடுத்ததா ஒரு கூட்டுறவு வங்கிகளோட நிறுத்திக்கலையே. இல்ல, அதையும் தாண்டி பொதுத்துறை வங்கிகளுக்கும் இந்த தள்ளுபடியை நீட்டிக்கணும்னு கேக்குறாரு. இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, கனரா வங்கி. ஆமா, பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒரு பெரிய பட்டியலையே வாசிக்கிறார். இதுதான் இந்த கோரிக்கையில இருக்கிற மிகப்பெரிய நடைமுறை சிக்கல். அந்த நடைமுறை சிக்கலை கொஞ்சம் விளக்க முடியுமா? கூட்டுறவு வங்கிக்கும் பொதுத்துறை வங்கிக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. கூட்டுறவு வங்கிகள் மாநில அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல வருது. சரி, அதனால மாநில அரசு ஒரு கொள்கை முடிவெடுத்து அந்த வங்கிகளுக்கு ஏற்படுற இழப்ப அரசே ஏத்துக்கோன்னு சொல்லி தள்ளுபடியை அறிவிக்க முடியும். ஆனா இந்தியன் வங்கி, கனரா வங்கி மாதிரி பொதுத்துறை வங்கிகள் மத்திய அரசாங்கம் மற்றும் ரிசர்வ் வங்கியோட கட்டுப்பாட்டுல வருது. ஓ, அப்ப மாநில அரசு நினைச்ச உடனே அவங்களுக்கு உத்தரவு போட முடியாது. முடியாது. மாநில அரசு நீங்க கொடுத்த கடனை தள்ளுபடி பண்ணுங்கன்னு அவங்களுக்கு உத்தரவு போடவே முடியாது. அப்போ இது மாநில அரசோட அதிகார வரம்பை தாண்டி ஒரு விஷயம். ஆமாம். அப்படி ஒரு தள்ளுபடியை கொண்டு வரணும்னா மாநில அரசு மத்திய அரசோட பேசி அவங்க ஒப்புதலை பெறணும். அதுக்கப்புறம் அந்த இழப்பீட்டுக்கான ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய மத்திய அரசிடமிருந்து பெறணும். இல்லனா மாநில அரசே அந்த பணத்தை பொதுத்துறை வங்கிகளுக்கு கொடுக்கணும். இது ஒரு பெரிய அரசியல் மற்றும் நிதி சார்ந்த இழுபறி. ஆனா வீடியோவை செஞ்சவர் பார்வையில இது வேற மாதிரி தெரியுது. ஆமா, அவர் பார்வையில மக்கள் கஷ்டத்துல இருக்கும்போது இது ஸ்டேட் பேங்கா சென்ட்ரல் பேங்கான்னு பார்க்க மாட்டாங்க. கடன் தான். அதனால தீர்வு எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும்னு வாதாடுறாரு. இதுல மக்களுக்கும் அரசுக்கும் இடையான உறவு பத்தியும் அவர் பேசுறாரு. நீங்க மக்களுக்கு செஞ்சீங்கன்னா அவங்க உங்களுக்கு செய்வாங்கன்னு சொல்றது ஒரு நேரடியான சமூக ஒப்பந்தம் மாதிரி இருக்கே. அது ஒரு சமூக ஒப்பந்தத்தை விட ஒரு நேரடியான குவிட் ப்ரோ குவோ. அதாவது இத கொடுத்தா அது கிடைக்குங்கிற மாதிரி ஒரு பேரம். கரெக்ட். நீங்க 5 வருஷம் ஆட்சியில இருக்க அவங்க ஒரு செகண்ட்ல பட்டன் அழுத்தினா போதும். சூரியன் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பட்டனை அவங்க அமுக்குறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரணம் இதுதான்னு அவர் சொல்றாரு. இது ரொம்ப வெளிப்படையான ஒரு தேர்தல் பரிவர்த்தனையை முன்வைக்குது. ஆமா, இதுல கொள்கை, சித்தாந்தம் எல்லாத்தையும் தாண்டி உடனடி பலன்கள் தான் வாக்குகளை தீர்மானிக்கும்னு அவர் நம்புறாரு. திமுக அரசோட மற்ற நலத்திட்டங்களோட இதையும் இணைச்சு பேசுறாரே. ஆமா, மகளிர் உரிமை தொகை, பயிர்க்கடன் தள்ளுபடி, சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி, விடியல் பயணம்னு ஏற்கனவே இருக்கிற திட்டங்களை ஒரு பட்டியலிட்டு. ஆமா, இந்த லைன்ல நீங்க இதையும் கொண்டு வரணும்னு கேக்குறார். இது ஒரு புத்திசாலித்தனமான நகர்வு. எப்படி? ஏற்கனவே மக்கள் ஆதரவு பெற்ற திட்டங்களோட வரிசையில இதையும் சேர்த்து பார்க்க வைப்பதன் மூலம் இந்த கோரிக்கைக்கான நியாயத்தை ஒரு வலுப்படுத்துறாரு. கடைசியில இந்த வீடியோவை ஒரு கோரிக்கையோட மட்டும் முடிக்காம தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனாவுக்கும் இதை அனுப்ப போறேன்னு சொல்றார். இது மூலமா அவர் தன் சேனலை எப்படி நிலைநிறுத்திக்க பார்க்கறார்? அங்கேதான் அவர் ஒரு யூடியூபராக இருந்து ஒரு அரசியல் சக்தியாக மாற முயற்சிக்கிறார். திமுக அரசுக்கும் தலைவருக்கும் அன்பு வேண்டுகோள் வச்சிட்டேன். மன்சூர்னா கண்டிப்பா போட்டி போட்டுட்டு பேட்டி கொடுத்து அவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கணும் என்றெல்லாம் பேசும்போது அவர் தன்னை ஒரு தனிப்பட்ட நபராக பார்க்கவில்லை. பார்க்கல. மக்களுக்கும் அரசுக்கும் இடையில் ஒரு பாலமாக, ஒரு அழுத்த குழுவாக, ஒரு பிரஷர் குரூப்பாக தன்னை முன்னிறுத்துகிறார். அழுத்த குழுவா? இத கொஞ்சம் விளக்க முடியுமா? அரசியல் அறிவியல் ரீதியா பார்த்தா பொதுவா தொழிற்சங்கங்கள், வணிகர் சங்கங்கள், விவசாயிகள் சங்கங்கள் இவங்க தான் அரசாங்கத்தோட கொள்கைகளை தங்களுக்கு சாதகமா மாற்றுறதுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க. ஆனா இந்த டிஜிட்டல் காலத்துல? ஆமா, இந்த டிஜிட்டல் காலத்துல லட்சக்கணக்கான ஃபாலோவர்களை கொண்ட ஒரு தனிநபர் யூடியூப் சேனல் அந்த வேலையை செய்யுது. பொதுமக்களின் கருத்துக்களை திரட்டி அதை ஒரு பெரிய சக்தியாக காட்டி அரசாங்கத்திடம் நேரடியாக பேரம் பேசுது. சரியா சொன்னீங்க. இது ஒரு நவீன கால டிஜிட்டல் லாபியிங். அப்போ இந்த ஒரு வீடியோவில் இருந்து நாம் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. இது வெறும் நகைக்கடன் தள்ளுபடி செய்து இல்லை. நிச்சயமா இல்ல. ஒரு அரசியல் கட்சி தேர்தலை எப்படி எதிர்கொள்ள திட்டமிடுதுன்னு ஒரு உள்தகவல் மாதிரி இந்த வீடியோ பேசுது. அதே சமயம் மக்கள் சார்பா அந்த திட்டத்தை எப்படி மாற்றிய வைக்கணும்னு அரசாங்கத்துக்கே கோரிக்கை வைக்குது. செய்தி, கருத்து, கோரிக்கை
ஒரு விதமான மிரட்டல் துணி கூட இதுல கலந்திருக்கு. சமூக ஊடகங்கள் எப்படி அரசாங்கத்தோட உரையாடல மாற்றி அமைச்சிருக்கு என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஆமா, இது எல்லாம் தொகுத்து பார்த்தா அரசியலின் மொழி எப்படி மாறிக்கிட்டு வருதுன்னு தெரியுது. சித்தாந்தம், கொள்கை, விவாதங்களை தாண்டி நீங்க எங்களுக்கு என்ன செய்வீங்க, பதிலுக்கு நாங்க உங்களுக்கு என்ன செய்வோம் என்கிற நேரடியான வெளிப்படையான பேரம் பேசும் தொனிக்கு அரசியல் நகருகிறதா என்ற கேள்வியும் எழுகிறது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த வீடியோ பிரதிபலிப்பது ஒரு புதிய அரசியல் யதார்த்தத்தை. டிஜிட்டல் தளங்கள் வாக்காளர்களையும் தலைவர்களையும் முன்னப்புதிய விட மிக நெருக்கமா கொண்டு வந்திருக்கு. அதனால இந்த மாதிரியான நேரடி உரையாடல்களும் கோரிக்கைகளும் இனி அதிகமாகும். கண்டிப்பா. ஒரு தனிநபரின் குரல் சரியான நேரத்துல சரியான வழியில ஒலிச்சா அது ஒரு அரசாங்கத்தின் கொள்கை முடிவையே பாதிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக மாற முடியும். அப்படியானால் இதிலிருந்து நாம் எடுத்துச் செல்ல வேண்டியது என்ன? ஒரு யூடியூப் வீடியோ ஒரு வரவிருக்கும் திட்டத்தை ஒரு அரசியல் உத்தியாக முன்வைப்பதுடன் அதை மக்கள் விரும்பும் வகையில் மாற்றுவதற்கான ஒரு நேரடி பிரச்சார கருவியாகவும் செயல்படுகிறது. செய்திக்கும் செயல்பாட்டிற்கும், அதாவது ஆக்டிவிசம்க்கும் இடையிலான கோடு மெல்ல மெல்ல அழிந்து வருவதை நாம் பார்க்கிறோம். மிகச்சரியா சொன்னீங்க. இது ஒரு புதிய வகை அரசியல் பங்கேற்பு. தகவலை பெறுவதோடு நின்று விடாமல் அந்த தகவலின் அடிப்படையில கொள்கைகளை மாற்றி அமைக்க முயற்சிப்பது. இதுதான் இந்த டிஜிட்டல் யுகத்தின் அரசியல். இறுதியாக உங்களுக்கான ஒரு சிந்தனை. ஒரு அரசாங்கத்தின் கொள்கை என்பது மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவா அல்லது வாக்குகளை பெறுவதற்கான ஒரு கருவியா? இந்த இரண்டும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்திருக்கும் போது ஒரு குடிமகனாக ஒரு திட்டத்தை நாம் எப்படி மதிப்பிடுவது? இதை சிந்தித்துப் பாருங்கள்.